ஹே எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் இந்த 2 விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒன்று, நாம் அதிகம் காயப்படுகிற இடமே நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்கும் இடம். வாழ்க்கை என்பது பல்வேறு அனுபவங்களின் சங்கமமாகும். இன்பமும் துன்பமும், வெற்றியும் தோல்வியும், மகிழ்ச்சியும் துக்கமும் அனைத்தும் மனிதனின் பயணத்தில் இணைந்துள்ளன. இவற்றில் நாம் அதிகம் காயப்படுகிற, துன்பப்படுகிற தருணங்களே நம்மை ஆழமாக பாதிக்கும். ஆனால் இத்தகைய அனுபவங்களே நமக்கு முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகின்றன. ரேச்சல் மோரிசன் அழகான வரிகள் நமக்கு சொல்றது என்னவென்றால், சில நேரங்களில் உங்கள் இலக்கை அடைய சிறிது நேரமாகும். ஆனால் நீங்கள் பயணத்தை ரசிக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டால் இறுதியில் நீங்கள் அங்கு செல்வீர்கள். நீங்கள் உங்களுக்கு துன்பம் வருகிறது என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்களுடைய துன்பத்தை ஒரு பயணமாக ரசித்து அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அடி என்று உணர்ந்து வெற்றியை நோக்கி செல்வோம். ஏனென்றால் துன்பம்தான் நம்மை வளர்ச்சி அடைய செய்கிறது. நம்மை சிந்திக்க வைத்து நாம் எங்கு தவறினோம், எதை மாற்ற வேண்டும் என்பதை கவனிக்க செய்து மனப்பக்குவம் அடைய செய்கிறது. இதனால் நாம் துன்பத்தை எதிர்கொள்ளும் போது அதனை ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும். முயலாமை. முயலும் வெல்லும், எறும்பும் வெல்லும், ஆனால் முயலாமை வெல்லாது. முதலில் ஒரு அடியை எடு, தொடர்ந்து முன்னேறு. வெற்றி உன்னதமான உழைப்பிற்கே உரியது. நாம் கனவு காண்பதால் மட்டும் முன்னேற முடியாது, அதனுடன் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். முயலாமையை பற்றிய ஒரு குட்டி ஸ்டோரி. முயலும் மற்றும் எறும்பின் கதை. நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு அடர்ந்த காட்டில் சின்னு என்ற முயல் வாழ்ந்தது. அது மிக விரைவாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. ஆனால் தன் நம்பிக்கையின்மையால் போட்டிகளில் கலந்து கொள்ள தயங்கியது. அதே காட்டில் மோட்டி என்ற ஒரு சிறிய எறும்பும் இருந்தது. அது மிகச் சிறியதானாலும் மிகுந்த உறுதியும் முயற்சியும் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அது தன்னை விட இரட்டிப்பு அளவு உணவை எடுத்துச் சென்று சேமித்தது. பல்வேறு காற்று புயல்கள், வெள்ளப்பெருக்குகள் மற்றும் தடைகளை சந்தித்த போதும் அது ஒருபோதும் முயற்சியை விட்டுவிடவில்லை. ஒரு நாள் அந்த காட்டின் புத்திசாலியான ஆமை அனைத்து விலங்குகளையும் அழைத்து, நாம் ஒரு பெரிய போட்டி நடத்துவோம். முயல் மானுடன் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்கும், எறும்பு மிகப்பெரிய தானியத்தை மலையின் உச்சிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அறிவித்தது. சின்னு பயந்து விட்டது. நான் தோற்றுவிட்டால், என்னை எல்லோரும் கேலி செய்தால் என்று எண்ணியது. ஆனால் மோட்டி அவன் பணிக்கு தயாராக இருப்பதைக் கண்டதும் அவள் மிகவும் சிறியவளாக இருந்தும் பயப்படவில்லை. நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நினைத்தது. போட்டியின் நாளில் சின்ன ஆழமாக மூச்சு விட்டுவிட்டு முழு திறனுடன் ஓடியது. ஆச்சரியமாக அது மானை முந்தி முடிவு கோட்டைக்கு திரும்பியது. கூட்டம் உற்சாகத்துடன் கொண்டாடியது. அப்போதுதான் சின்னுவுக்கு புரிந்தது, தோல்வியின் பயமே இதுவரை அதை தடுத்தது. அதே நேரத்தில் மோட்டி தனது பாரமான தானியத்துடன் அடிக்கடி விழுந்தாலும் ஒருபோதும் விடாமல் மெதுவாக மேலே சென்றது. இரவு நேரத்திற்குள் அது மலையின் உச்சியை அடைந்தது. உழைப்பே வெற்றி என்பதை நிரூபித்தது. முயல் வென்றது, ஏனெனில் அது முயன்றது. எறும்பு வென்றது, ஏனெனில் அது ஒருபோதும் முயற்சியை விட்டுவிடவில்லை. ஆனால் முயலாதவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. வெற்றி மிகுந்த பலம் உள்ளவர்களுக்கோ மிகுந்த புத்திசாலிகளுக்கோ உரியது அல்ல, அது செயல்படுபவர்களுக்கு உரியது. இதை ஆர்தர் ஆஷ் அழகாக சொல்லியிருப்பார் என்னவென்றால், வெற்றி என்பது ஒரு பயணம், ஒரு இலக்கு அல்ல. முடிவை விட முயற்சியே வெற்றிக்கு பெரும்பாலும் முக்கியமானது. நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றியிருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும்.